ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முருங்கைப்பூ அது கூட 2 முட்டை வச்சு ஒரு சூப்பரான பொரியல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முருங்கைப்பூ முட்டை பொரியல் தான். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய், எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 3 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே ஒரு பெரிய வெங்காயம், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். இப்போ நான் முருங்கைப்பூ ஆல்ரெடி பொரித்து தண்ணியில் 2-3 டைம் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் பூச்சியெல்லாம் இருக்கும், சின்ன சின்ன பூச்சி, அதனால் தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு நம்ம தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. அந்த பூலேயே வாட்டர் கண்டென்ட் இருக்கும், அதனால் நம்ம தண்ணி எதுவும் அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், நல்லா வெந்துடும். பாருங்கள், பூ இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கக்கூடிய 2 முட்டையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த முருங்கைப்பூ முட்டை பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான முருங்கைப்பூ முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம ஃபுட் இன் பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.